கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இதோ நாட்கள் வரப்போகிறது. அப்போ கர்த்தர் எங்களுக்கு என்னென்ன செய்தார் என்று நீங்கள் பட்டியல் போட்டு சொல்லத்தக்கதாக கர்த்தர் அதிசயங்களை செய்வார். இந்த நாளிலும் மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, காலையில் எழும்பி உட்காந்து எனக்கு ஞானமே இல்லை, அறிவே இல்லை, எனக்கு புத்தியே இல்லை, எனக்கு கொஞ்சம் அறிவு இருந்திருந்தேன்னா இந்நேரம் நான் லைஃப்பில் செட்டில் ஆகிருப்பேன், எனக்கு ஞாபக சக்தி இல்லை, எனக்கு லைஃப்பை எப்படி ரன் பண்ணுறதுன்னு தெரியலை, வயசு தான் ஏறிச்சே தவிர ப்ராக்டிக்கலாக ஒருத்தர் எப்படி பேசுகிறது, கம்யூனிகேட் பண்ணுறது தெரியலை, ஒருத்தர் முகத்தை கூட என்னால் பார்த்து பேச முடியலை என்றெல்லாம் சொல்லி சில பிள்ளைகள் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த விஷயத்தில் எனக்கு என்னைக்கு ஒரு விடிவு காலம்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. இன்றைக்கி அந்த விடிவு காலத்தை தரும்படி ஒரு மங்கள வார்த்தை இப்பொழுது உங்களுடைய சிரசில் வந்து உட்காருது. நீதிமொழிகள் 2:6. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். சூப்பர். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். இன்றைக்கி கர்த்தருடைய ஞானம் உங்கள் மேலே இறங்க போகுது. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவுள். நான் இப்போ சம்பூர்ணமாக கொடுக்குற ஆண்டவரிடத்தில் உங்களுக்காக எனக்காக நல்ல ஞானத்தை கேட்க போகிறேன். ஆண்டவரே, தாராளமாக ஞானத்தை என் பிள்ளைகளுக்கு தான், கடற்கரை மணலத்தனியான ஞானத்தை என் பிள்ளைகளுக்கு தாங்கன்னு நான் ஜெபிக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி ஸ்பெஷல் ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லை, அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். இன்றைக்கி ஆண்டவருடைய வாய் நின்று வருகிற அறிவும் புத்தியும் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் வைக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து அரியர் வச்சுட்டு இருந்தவன், ஃபெயிலானவன், தோத்தவன் எல்லாருக்கும் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், யான் வாயிலிருந்து உனக்கு அறிவும் புத்தியும் வரும். நீ என்ன பேசணும், என்ன எழுதணும், ஆண்டவர் செய்வார். உனக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல புத்தியை ஆண்டவர் தருவார், நல்ல அறிவை ஆண்டவர் தருவார். உன் சப்ஜெக்டை குறித்த தரவு நாலேஜை ஆண்டவர் இன்னைக்கு தருவார். நீ விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் உன்னை ஒரு சாதனையாளராக உருவாக்குவார். நீ இன்னைக்கு பிந்தி கிடக்கிற ஆண்டவர் நான் முந்தி கொண்டு வருவார். நீ நினைக்கலாம், எனக்கு அறிவில்லை, ஞானம் இல்லை, புத்தி இல்லை, இருந்திருந்தா நான் இன்றைக்கி என்றைக்கோ பெரிய ஆள் ஆகியிருப்பேன். பரவாயில்ல, நீ என்றைக்கோ பெரிய ஆள் ஆகிறதுக்கு இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை. ஆண்டவர் ஒரு செகண்டில் உன்னை தூக்கி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைப்பார். ஏன்னா பைபிள் சொல்லுது, பிந்தி கிடக்கிறவர்களை நான் முந்தி கொண்டு வருவேன். ஸோ இன்றைக்கி கவலைப்படாதீங்க. இன்றைக்கு பிறகு ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற ஞானமும் அறிவும் புத்தியும் உனக்கு தாராளமாக கிடைக்கும். அதனால இனி நீ ஒரு சாதனை படைக்கிறவனாக மாறுவேன். சராசரி மனுஷனாக இல்லை, ஒரு நல்ல ஒரு சாதனை படைச்சிட்ருக்கிறோம். சாதனை படைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. பின்தங்கி ஃபெயிலியர் ஆகி எல்லாராலும் கண்டம் பண்ணப்பட்டு தேராதுன்னு போடுறோம் ஒருத்தன் சாதனை பண்ணுறான். அதுதான் சாதனை. அதுதான் கர்த்தர் செய்கிற மகத்துவமான செயல். அது இன்றைக்கி உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தாராளமாக கிடைக்கும். ஒருவேளை கடந்த நாட்களில் ஞானம் இல்லாமல் கிடைச்ச வேலையை கோட்டை விட்டுருக்கலாம், ஞானம் இல்லாமல் கிடைச்ச லைஃப்பை நீங்கள் கோட்டை விட்டுருக்கலாம், ஞானம் இல்லாமல் பேசி அதன் நிமித்தம் கிடைச்ச வாய்ப்புகளை நிறைய நீங்கள் நழுவ விட்டுருக்கலாம். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. கர்த்தர் புதிய வாய்ப்பை தருவார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சகோதரி ரூத் ஆதி ஃப்ரம் செங்கல்பட்டு. என்னுடைய மகன் பெயர் கௌதம், வயது 30 ஆகியும் திருமணம் நடக்காமல் தடையாக இருந்தது. நான் நண்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு சகோதரர் ஸ்டீஃபன் அவரிடம் சொல்லி ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்த போது, பயப்படாதே, கானாவூர் கல்யாணத்தை போல திருமணம் நடக்கும், தேவதூதர்கள் இறங்கி வந்து திருமணத்தை நடத்தி வைப்பார்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஜெபித்த மறுநாள் நான் என்னுடைய மகனுக்காக பெண் பார்க்க சென்றேன். உடனே திருமணத்தை பேசி முடிவு செய்தோம். கடனில்லாமல் கர்த்தருடைய கிருபையினால் சிறப்பாக கல்யாணம் நடந்துச்சு. உங்கள் வீட்டில் இப்படி தானே நிறைய சுப காரியத்துக்கு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. சங்கிலி தொடர் அற்புதம். இந்த சாட்சியின்படி ரூத் ஆதிக்கு செய்த இந்த சாட்சியின்படி கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். கடன் இல்லாமல் கல்யாணம் நடக்கும்.
ஆண்டவருடைய தலைமையில் நடக்கும். ஆமேன் சொல்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் என்று சொன்னீரே. இந்த வார்த்தையை என் பிள்ளைகளுக்காக ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குற. ஞானத்தில் குறைவாக இருக்கிற பிள்ளைகள் இனி ஞானத்தின் சம்பூரணத்தை அனுபவிக்கட்டும். கிறிஸ்துவிடத்தில் காணப்பட்ட ஞான கண்மலையிடத்தில் காணப்பட்ட அந்த ஞானத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மைமையிலும் சிறந்திருக்கப்படும். இவர்கள் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரட்டும். சாதனை படைக்கக்கூடிய விதத்தில் கர்த்தர்களை நடத்தும். கண்டுபிடிப்புகள் இவர்கள் மூலமாக வருவதாக. இவனா இதை கண்டுபிடிச்சான், இவனுக்கா இத்தனை ஞானம், இவனுக்கா இவ்வளவு மேன்மை, இவனுக்கா இவ்வளவு அறிவு, இவனுக்கா இவ்வளவு புத்தி, எங்கே இருந்து வந்தது? பரத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லத்தக்கதாக பின்தங்கி கிடக்கிற அத்தனை பிள்ளைகள் மேல், பின்தங்கி கிடக்கிற அத்தனை பிள்ளைகள் மேலும் இந்த வசனம் உயிருள்ளதாய் நிறைவேறுகிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைகள் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூர்ந்து உம்முடைய சமூகத்தில் முழந்தால் படியிட்டிருக்கிறார்களோ அவர்களை கண்ணோக்கி பாரும். நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன் என்கிற வசனத்தின்படி இவர்களை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் உயர்த்தி அழகு பார்ப்பீராக. நிறைஞ்ச மனசில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அதிசயங்கள் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.